முன்கதை சுருக்கம். பொருளிடுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காற்சிலம்பை கொண்டு தன் கணவன் கள்வனல்லன் என்பதை உணர்த்துகிறான். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு நாடகமாக அமைந்துள்ளது. உங்கள் மன்னர் எங்கே? பெண்ணே, நீ யார்? நான் அதை உங்கள் அரசனிடம் தான் கூற வேண்டும். அரசே, அரசே, நம் அரண்மனை வாயிலும் அழுத கண்களுடனும் தலைவீரி கொலத்துடனும் ஒரு பெண் வந்து நிற்கிறார். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலேயே நடுநாயகமாய் மன்னர் வீற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. இளங்கோடி போன்ற பெண்ணே, அழுத கண்களுடன் எம்மை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் மன்னம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பசுவின் கன்றை தேர்களிட்டு கொன்ற தன் மகனை அதே தேர்களிட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றியும் நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கோரவில்லை. அதை விட்டு விட்டு நீ வேற எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் மாசாத்வான் மகனாகிய கோவலன் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கல்வனின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? விதி பயனால் ஊருக்கு வந்தேன். என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை நீ அநியாயமாக கொண்டு விட்டாய். நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும், நிறுத்து. கல்வனை கொல்வதும் கொடுங்கொலன்று அஃது ஏற்புடையதே, அஃது அறநறியுமாகும். இதை அனைவருமே அறிவார்களே. உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறு செய்வர்களை தண்டித்தல் மன்னனின் செயல் என்று நான் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல் என் கணவன் கள்வன் அல்ல. அவனிடம் இருந்த சிலம்பு அரசிக்கு உடையதல்ல. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பு பரல் மாணிக்க கற்கால் ஆளானது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையானின் அரசி கூறிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. ஆன்றோன் இருந்த அவதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யார் எங்கே? கோவலரின் இருந்து கைப்பற்றிய சிலம்பை இங்கே கொண்டு வா. பெண்ணே, இதோ கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ நிரூபிக்கிறேன். இங்கே பார். தவறாய்த்து விட்டேனே. பிறர் சொல் கேட்டும் பெரும்பே செய்தேனே. யானோ அரசன், யானே கள்வன். இனிமேலும் யான் உயிரோடு இருந்தால் தகுமா? இனி எனக்கு வெண்கோற்றுக்குள்ள எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? இனி என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக.